இப்போ வந்து நம்ம வந்து கேரட் மால்ட்டு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறது, நல்லா ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க கேரட் மால்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு. அது வந்து பச்சை கேரட் அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பண்ணுற முறை. இது வந்து கேரட்டு சீவி காய வச்சு அரைக்கிறது. இது என்ன முறைன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக கேரட் மால்ட் வந்து பச்சையாக அரைச்சி பண்ணும்போது 1 கிலோ கேரட்டுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை இனிப்பு கலப்போம். இந்த முறை வந்து கேரட் வந்து நம்ம 1 கிலோ க்ளீன் பண்ணி நல்லா சேமியா மாதிரி சீவி காய வச்சு எடுத்தோம்னா 1 கிலோ கேரட்டுக்கு 80 கிராம் வரும். அப்புறம் வந்து அதுக்கு இனிப்பு கலக்கும்போது சரிபாகமாக கலக்கிறோம். இப்போ 100 கிராம் கேரட் மால்ட்டு பழைய முறை நம்ம வாங்கும்போது அதில் 10 கிராம் தான் கேரட் இருக்கும். மிச்சம் வந்து இனிப்பு பாதாம் இதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முறை வந்து 100 கிராம் கேரட் மால்ட் வாங்கணுமா, நம்மளுக்கு அதில் வந்து 45 கிராம் வந்து 50 கிராம் வரையும் கேரட்டு கலந்துருக்கும். ஏன்னா நம்ம காய வச்சு பண்ணும்போது அது சுருங்கி சத்தெல்லாம் நல்லா சுருங்கி நிறைஞ்சிருக்கும். வணக்கம், என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. கேரட் மால்ட்டு செய்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியான முறையில் கேரட் மால்ட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம். இது வந்து துருவிய கேரட்டு பச்சையாக இருக்குது. வெயிலில் வந்து நாம் இதை உலர்த்திக்கலாம். நீங்கள் வெயில்லையும் இதை உலர்த்திக்கலாம். இது ட்ரையரில் போட்டு உலர்த்தி எடுத்த கேரட்டு துருவல் செய்முறையை நாம் இப்போ பார்க்கலாம். நாம் 1 கிலோ கேரட்டு வந்து துருவி வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரை நமக்கு கேரட்டு துருவல் கிடைக்கும். 100 கிராம் கேரட்டு துருவல், பாதாம் பருப்பு 10 கிராமு, முந்திரி 10 கிராமு, ஏலக்காய் 10. இனிப்புக்காக வேண்டி நாட்டு சர்க்கரையும் நாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பனக்கற்கண்டு சேர்த்துருக்கோம். 120 கிராம் பனக்கற்கண்டு. இந்த பொருட்களெல்லாம் வந்து நாம் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு கேரட்டு மால்ட்டு கிடைச்சிடும். அதை நம்ம இப்போ கேரட்டு மால்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ சாப்பிட்ற அளவு முறையை நாம் பார்ப்போம். 1 டம்ளர் சூடான பாலில் 2 டீஸ்பூன் பவுடரை நீங்கள் கலக்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உள்ள கேரட்டு மால்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதை யூஸ் பண்ணுங்கள், உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.